தாத்தா கொடுத்த ஐடியாப்படி காவேரிக்கு டவுட் வராம அவங்கள நோட் பண்ணணும்னா கண்டிப்பா நமக்கு பார்த்த அந்த பொண்ணோட தான் அங்க போகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காவேரி பார்த்த பொண்ணோட சேர்ந்து அந்த காஃபி ஷாப்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் காவேரியும் அந்த பையனும் அங்க வந்த மாதிரியே தெரியல. இதனால தன்னோட பொறுமையை இழந்து விஜய் காவேரிக்கு கால் பண்ணி கேட்க, காவேரியும் நாங்க அங்க வரல, வேற ஒரு சூப்பரான இடத்துல சந்திச்சு பேச போறோம்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இதை கேட்டுட்டு விஜய்க்கோ கையும் ஓடல காலும் ஓடல. ஆனா விஜய பார்க்க வந்திருந்த அந்த பொண்ணும் ரொம்பவே டீசெண்டா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டதாகவும், அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதாகவும், முக்கியமா நீங்க ப்ரொஃபைல்ல உங்களோட குழந்தைய நல்லா பாத்துக்கிறவங்க தான் வேணும்னு கேட்டதுனால தான் எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு அவங்க ரொம்பவே டீசெண்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா விஜயோட எண்ணம் தான் அங்கேயே கிடையாது. அவங்க முழுக்க முழுக்க காவேரியை பத்திய யோசிச்சு பார்த்துட்டு, காவேரி சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு, ஒருவேளை பக்கத்துல இருக்க கோவில்ல மீட் பண்ணிருப்பாளோன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட, எங்க நம்ம வேணா பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு அவங்கள அங்க கூட்டிட்டு போறாங்க. போனதுக்கு அப்புறமாவும் கோவில் ஃபுல்லா அந்த பொண்ணை தனியாவே விட்டுட்டு காவேரியை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்கேயும் காவேரி இல்லைன்னு வந்த உடனே அந்த பொண்ணு கிட்ட, சரிங்க நீங்க கிளம்புங்க, நம்ம போன்ல பேசிக்கலாம்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு ரொம்பவே தயக்கத்தோட, என்னங்க நம்ம எதுவுமே இன்னும் பேசவே ஆரம்பிக்கல, அதான் சொல்றேன் இல்லைங்க போன்ல பேசிக்கலாம்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அந்த பொண்ணும் தயக்கத்தோட, இல்ல என் ஃப்ரெண்டு தான் என்ன அங்கே ட்ராப் பண்ணா, என்னை மறுபடியும் அங்கே தான் காஃபி ஷாப்பில் தான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. ஆனால் உங்களுக்கு ஓகேனா என்னை அங்கேயே ட்ராப் பண்ணிடுறீங்களான்னு தயக்கத்தோட கேட்க, விஜயும் சரிங்க வேற வழி இல்லாம அவங்கள அங்கேயே கொண்டு போய் வர்றதுக்காக கார்ல போய்கிட்டு இருக்காங்க. போகும்போது கூட அந்த பொண்ணு உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு அவங்களோட டவுட்டை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது எதையுமே காதுல வாங்கிக்காத விஜயும் ரோட்டை பார்த்துட்டு வரும்போது கரெக்டா ஒரு டீ கடையில நின்று காவேரியும் அந்த பையனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு விஜயும், நீ இங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட, எங்க நம்ம காஃபி ஷாப்லேயும் எதுவும் சாப்பிடல, நம்ம பேசாமல் இங்கே ஒரு டீ குடிக்கலாமா, நீங்களும் உங்களுக்கு டைம் தேவைப்படுதுன்னு சொன்னீங்கல்ல, வாங்கலாம் பேசிக்கிட்டே டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள கீழே இறக்கி டீ கடைக்குமே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது விஜய் முன்னாடி வரதை பார்த்துட்டு செம்ம கடுப்பான காவேரியும் அவங்கள கோபத்தோடு திட்டுறதுக்காக பார்க்குறாங்க. இருந்தாலும் பக்கத்தில் அந்த பையன் இருக்கனால கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. ஆனால் பக்கத்துலேயே அந்த பொண்ணு கூட வர்றதை பார்த்துட்டு, ஓ இவங்க சும்மா எதர்ச்சியாக தான் இங்கே வந்தாங்களான்னு சொல்லிட்டு அவங்க நார்மலாயிடுறாங்க. அதுக்கப்புறமா விஜய் கிட்ட நல்லபடியாக பேசிட்டு அந்த பையனையுமே அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணையுமே அங்கேருந்து அனுப்பி வச்சுட, இதை பார்த்துட்டு காவேரியும், என்னங்க உங்களுக்கு பொண்ணு செட் ஆயிடுச்சான்னு கேட்குறாங்க. அட அதை விடுங்க, உங்களுக்கு இந்த பையன் செட் ஆயிட்டானான்னு கேட்க, அதுக்கு காவேரியும் செட் ஆயிட்டான் தான் நினைக்கிறேன், எனக்கும் அவன்கிட்ட பேசினதுலேருந்து ரொம்ப நல்ல ஃபீலிங்காக தான் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு நான் நினச்ச மாதிரி அந்த பையன் இருக்கான், எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வேற யாரையும் பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன், எனக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு, எங்களுக்குள்ள கல்யாணமும் ஆயிடும்னு தோண ஆரம்பிக்கிற அளவுக்கு நாங்கள் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்ல, இதை கேட்டுட்டு காவேரி இப்படி ஒரு வார்த்தையை சொன்ன உடனேயே விஜயோட மனசே உடைஞ்சு போயிடுது. அது மட்டும் இல்லாம விஜயோட மனசை புரிஞ்சுக்காத காவேரியும், சரி என்ன விடுங்க, அந்த பொண்ணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் செட் ஆயிடுச்சா, அப்படி இல்லைன்னா இன்னும் வேற ஏதாவது உங்களுக்கு பொண்ணை பார்க்கணுமான்னு கேட்க, அப்போ இதை கேட்ட உடனே விஜயும், இல்லைங்க இதுக்கப்புறமா நீங்க வேற எந்த பொண்ணையும் எனக்கு பார்க்க வேண்டாம், அப்போ நல்ல விஷயமாச்சு உங்களுக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அவ்வளவுதானே, அது என்னங்க போயின்னு நான் பாருங்க பார்த்த உடனேயே ஓகே பண்ணிட்டேன், நீங்க தான் எழுத்துக்கிட்டே இருக்கீங்க, சச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு இந்த பொண்ணு ஓகே தான் சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு காவேரிக்கு ஒரு பக்கம் செம்ம ஜாலி. ஆனா விஜயும் ரொம்பவே மன கஷ்டத்தோட நின்றுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த காவேரியை எப்படிதான் விஜய் இதுக்கப்புறமா சமாளிச்சு கொண்டு போக போறாங்க, அப்படி இல்லைன்னா காவேரி விஜயோட மனசை எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.